இன்றைய நாள் ஜூலை 19ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 3ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம். நான் சனிக்கிழமை அன்னைக்கு பகவான் பெருமாளை வழிபாடு சொல்வது, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்வது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போக முடியுமோ போய் தீர்த்தம் சாப்பிட்டு வந்தால் போதும். அந்த துளசி தீர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை. அதாவது பெருமைன்னு சொல்றது நமக்கு நல்லது. ஏன்னா லைஃப்பில் ஞானம் வேணும், அறிவு வேணும், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் நன்னா இருக்கணும்னா பெருமாள் வழிபாடு பண்ண நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, நவமி திதி. நவமி திதினா ஸ்ரீராமன் வழிபாடு செய்வது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. ராமபிரானை துதிக்க துதிக்க பெருமாள் வழிபாடு பண்ண பொதுவாகவே நிறைய பேருக்கு புரியாத ஒன்று, குழந்தைகளுக்கு ஞானம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறதுனால மட்டும்தான் இவ்வளோ ஞானம் வரும். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. புதன் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் இது கன்னி லக்னம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ரொம்ப சௌகரியமா இருப்பீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்களை பார்க்கக்கூடிய நாள். பொதுவாக பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது பாண்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். சில பேருக்கு மட்டும் உட்காந்தாவே போதும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஈஸியாக வந்துடும். பிறக்கும்போதே கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாகவே அது இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கொடுக்கறது. மனோதிடம் உண்டு, சங்கல்பம் உண்டு. எடுத்த எல்லா காரியங்களும் நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. வீட்டில் சண்டை சச்சரவுகள்ங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் திரிகோணத்தில் செவ்வாய் கேது இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தாவே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், வேற பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய இருக்கும். இடமாற்றங்கள் நிறைய இருக்கும். தொழில், வேலை, அந்தஸ்துகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சந்தோஷமான பிரயாணம். எங்கேயாவது மலை பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். சில இடங்களுக்கு ட்ரெக்கிங் மாதிரிலாம் போவீங்க. ஃபேமிலியோட நல்ல ஒரு முருகன் கோவிலுக்கு போறது, சுப விரயங்கள் செய்வது, ஆண்களுக்கான வண்டி வாகனங்களுக்கான செலவு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் நிறைய நடக்கும். அதில் தப்பே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பீங்க. மெயினாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், மிகப்பெரிய வெற்றி, பெண்களால் ஆதாயம், பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இது எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்குன்னா அசாத்தியமான வலிமைன்னு சொல்லலாம். பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை, எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மன திருப்தி எல்லாமே நமக்கு சாதகமாக மாறும். அதுவும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கும் பொழுது அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய நண்பர்களெல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப மனசுக்கு இனிமையான நற்செய்திகள், தானாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதுதான் இன்றைய நாள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், காசு பணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். எங்கேயாரும் போய் லோன் கேட்கணும்னா நடக்கும். வீடு கட்டணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உடனடியாக நமக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய வெற்றி, நம்பிக்கை உருவாகிறது, பொருளாதாரத்துல நல்ல மேன்மை கொடுப்பது, இந்த மாதிரி ஒன்று மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேலையில இந்த நாள் பெரிய அளவுக்கு கெட்டிக்காரனாக இருக்கிறது. அந்த இடத்த அப்படியே நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் அபாரமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். பொதுவாக 3ஆம் இடத்தை அதுக்கு சமசப்தமமா பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானம் கனெக்ட் ஆகுது. அதுல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். வெளியூர் சம்பந்தப்பட்ட, வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள், வெளியூருக்கு போறது, முக்கியமான வேலை, தொழில், அந்தஸ்துகள்ல யாருக்கிட்டையும் பகை இல்லாம நல்ல நட்போட இருக்கிறது,
இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்க பாஸ் யார் இருக்காரோ உங்க தோல் மேல கை போட்டு போவார். அந்த அளவுக்கு நன்மை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி இருக்கும், மனசுல சந்தோஷங்கிறதுக்கு அளவே கிடையாது. இன்னொன்னு, தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது யாருமே நம்மளை கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்க முடியாது. அதுவும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நாள் நீங்க என்ன வேணுமோ அது நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல அங்கங்கே பிரச்சனை இருக்குமே தவிர வேற கன்ஃபியூஷன் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்துடைய நின்ற உபநட்சத்திரம் தான் சந்திராஷ்டமத்தை டிசைட் பண்ணும். நம்ம பொதுவாக ஒரு நட்சத்திரத்தை வைத்து சந்திராஷ்டமம்னா சின்ன குழப்பம் கொடுத்தாலும் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். உண்மையான சந்திராஷ்டமும் இன்றைய நாள் கிடையாது. பொதுவாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். இன்னொன்று 40 நிமிஷத்துலேருந்து மேக்சிமம் 2.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுக்கு மேலே சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. அப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா நமக்கு நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்த காரியத்திலுமே மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அசாத்தியமான சாதனை, அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், சந்திர பலம் இருக்குன்னா நீங்க என்ன வேணா சாதிக்கலாம். அதுதான் விஷயம். ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு உங்களால ஈஸியா கணிக்கக்கூடிய திறமை பிறக்கும். அதாவது எப்படி அந்த தண்ணி ஓடையிலேருந்து வருதோ அந்த ரூட் எப்படி போதோ அது தகுந்த மாதிரி வளைஞ்சு நெழிஞ்சு கரெக்டாக அந்த பாதையை பிடிக்கிற மாதிரி இன்றைய நாள் உங்கள் மனசு கரெக்டாக நிற்கும். அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு என்ன இன்றைய நாள் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியை கொடுக்கும், மன தைரியம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் வேலை கிடைக்கலைன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வேலை. நான் சொல்றது டெம்பரவரி உத்தியோகம் கிடையாது, நிரந்தரமான வேலை இருக்கக்கூடிய நாள். ஆனா என்னன்னா கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா இவ்வளவு உழைக்கிறானே அப்படி உழைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு இருக்கும். இந்த நாள் நீங்க இதை மட்டும் பண்ணுங்க, வேற எந்த பாதிப்பும் கிடையாது. பெரிய வெற்றியையும் அபாரமான மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா மாசாணியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும், பொருளாதாரத்துல மேன்மை இருக்கும். கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய சாதனை பிறக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ கிளியர் ஆகும். மெயினா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஒரு சில விஷயங்கள் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா அமைஞ்சிடுதுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுத்துரும். நம்ம நினைக்க கூட மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டக்கூடிய பிராப்தம் ஒரு சில நாட்கள்ல மட்டும் அமையும். ஒரு 4-5 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நாள் அதை கண்டிப்பா நடக்கும். செவ்வாயுடைய வீட்டுல சுக்கிரன் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது, திரிகோணத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேத்து உட்கார்ந்து இருக்கிறது கண்டிப்பாக தடைபட்டு போயிருந்த கூடிய பல நல்ல காரியங்கள் இன்றைய நாள் நடக்கும். அதெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கப்படுது. ஃபினான்ஸ்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினா பெண்கள் இன்றைய நாள் ஒரு கெத்தா இருக்கக்கூடிய நாளா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தி ஆகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும். மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகன யோகத்துக்குரிய பிராப்தம் ஏற்பட போறது. எது நம்ம பண்ணணுமோ அந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டே இருந்தா போறோம், எல்லாமே செட்ரைட் ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு ஒரு நல்ல செய்தி, சந்தோஷம் மிக அதிகமாக நீங்க உணரக்கூடிய நாள். நண்பர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க, பல மணி நேரமா பேசுவீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு நண்பர் பேசியிருப்பார், அவர் இன்றைய நாள் உங்களை கூப்பிடுவார்.
பிரயாணங்கள்லேயே ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமைக்குரிய விஷயத்தை பத்தி பேசுறது, பெருமையான பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். பொருளாதாரத்துல அபாரமான முன்னேற்றத்தை கொடுப்பது, காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. கடன் பணம் வரும். நம்ம ட்ரை பண்ணா போறோம், பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். மிகப்பெரிய மேன்மை, அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல முதல் ராசி லக்னம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமா இருக்கு. மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜா இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.